வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா ஐபிஎல் 44வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம்னா அதுக்கான டைம் டியூரேஷனு, ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், இதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் வரும்போது எனக்கு தூக்கம் கிடையாது. ஒரு மேட்ச்சை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும். ஸோ நீங்கள் யாருமே கரெக்டாக பயன்படுத்த மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20% 15% மெம்பர்ஸ் நல்லா போட்டிருக்கீங்க, நல்ல வின்னிங்ஸ் எடுத்துருக்கீங்க. பட் ஆனால் மற்றவங்களுக்கு அது பெருசாக பயன்படலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நான் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன் அனுப்புறதுக்காக மட்டும்தான் அந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ஆஃப்டர் 8 டிடி 9 டிடி மினிமம் 8 அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரீன் அனுப்பணும் எனக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறது, டிப்ஸ் கேட்குறது இதெல்லாம் அனுப்பாதீங்க. எதுக்கு இவ்வளோ மெயில் அனுப்புறீங்க? இவ்வளோ மெயில் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன்னா நான் என்னோட வேலையை எப்படி பார்க்குறது, நான் எப்படி தூங்குறது? இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். ஸோ குரூப் கிரியேட் பண்ணி நம்ம மெம்பர்ஸு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுறவங்களாம் செலக்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நேற்று மேட்ச்சை ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் மேட்ச் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் பிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணால் வின் பண்ணுவாங்க, லோ ஸ்கோர் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ சில கேப்டன் டிசிஷன் கம்மின்ஸ் எடுத்ததுனால நடக்கலை. ஸோ நான் எடுத்த ரிஸ்க் அங்கே பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. ஸோ ஒரு வேளை பவர் பிளேயில் மெண்டிஸ் போல் பண்ணியிருந்தா நேற்று கண்டிப்பாக நம்ம ஜிஎல் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு முயற்சி. ஸோ அது நேற்று ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆனாலும் பட் யாருக்குமே லாஸ் வந்திருக்காது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் எடுத்த வீடியோவில் எடுத்த ரிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயமே அதுதான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அது உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியலை. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இனி இந்த வீடியோவில் எந்த வீடியோவில் மொத்த டிப்ஸுமே கொடுத்துட்றோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். மேக் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். இப்போ 2 விஷயம் உங்களுக்கு மெயினாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு மேட்சை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இப்படி தான் மேக் பண்ணணும், இப்படி தான் போகணும். ஸோ அது ரெகுலர் டீமாக கூட இருக்கும், இல்லை யாரோ ஒரு டீமை கூட நீங்கள் காப்பி பண்ணி கூட வச்சுருக்கலாம். ஸோ அதுதான் மேட்சோட புரிதல். ஸோ நம்ம ஜிஎல் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் லெஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அந்த லெஸ் மேலே ரிஸ்க் எடுக்கிறேன், டபுள் ரிஸ்க் எடுக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஹை பீக் பிளேயரை ட்ராப் பண்ணியிருப்போம், லெஸ் பீக் பிளேயர் உள்ளே கொண்டு வந்துருவோம். ஸோ அந்த லெஸ் பீக் பிளேயர் மேலே கேப்டன் வீசி வைக்கும்போது தான் ரிஸ்க்கு. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் மெண்டிஸை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கேப்டன் கொடுத்துருந்தேன். ஸோ நான் அசஸ் பண்ணது என்னென்னா பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நான் கொடுத்துருந்தேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் யூஸ் பண்ணலை. ஸோ பர்ஃபெக்டாக மெண்டிஸ் வரும்போது விக்கெட் கிடச்சிது. மேட்சையும் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. பர்டிகுலர் நல்ல ஒரு அருமையான கேட்ச் எடுத்தார். ஆனால் ஃபைனலாக ட்ரீம் டீம் ரிசல்ட் என்னென்னு கேட்டால் விசிக்கு வந்துட்டார். கேப்டன் அங்கே போயிடுச்சு. ஸோ பிகினிங்கில் விக்கெட் கிடைக்கல. விக்கெட்னா சமி உள்ளே வந்துட்டார். சமி ஒரு விக்கெட் எடுத்ததுனால அந்த இடத்துல ஜெயதேவ் உணர்கட்டுக்கு மல்டிபிள் கிடைக்கல. ஜெயதேவ் உணர்கட்டுக்கு மல்டிபிள் கிடச்சிருந்தா ஹர்ஷர் பட்டேலுக்கு மல்டிபிள் 2 தான் கிடச்சிருக்கும், அதிகமாக கிடச்சிருக்காது. ஸோ மேட்ச் எப்போ வேறு மாதிரி போயிருக்கும். ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேவோட ஒரு 30-35 ரன் குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதுதான் மேட்ச் ஃப்ளோ. இதை நம்ம ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணால் நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு டீம் மேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெகுலர் டீமில் நான் கொடுக்கக்கூடிய லெஸ்ஸை உள்ளே இன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங்ஸ். ஸோ அதை 3 விதமாக போடுங்க, 3 டீமாக போடுங்க. நான் நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு அந்த கான்செப்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் டீமே வின்னு. ஸோ எப்படி வின் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்ட்ரகிள் ஆகி க்ளோஸாக போய் வின் ஆச்சு. ஸோ இதுதான் நேற்று நடந்த ரிசல்ட்டு. ஸோ ஒவ்வொரு மேட்ச் நடந்து முடிஞ்ச பிற்பாடு இதை நீங்கள் அசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபேண்டஸியில் நிற்க முடியும், நல்லா வின்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கான்செப்ட்டு பேட்டிங் விக்கெட்னா பேட்டிங் ஃபேவராக கேமை எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டீம் என் சேனல் பார்க்குறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க 3 டீம் என்னோடய ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் ஒரு பிளேயரை ரிஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வச்சு கேப்டன் வீசி வச்சு ரொட்டேட் பண்ணி உங்களோட ரெகுலராக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் சடேஜா அலாட் கொடுத்துருப்பேன். ஸோ அலாட்னா ஒரு ஆவரேஜ் கிளிக் ஆக மாட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். ஆப்போசிட் டீமில் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னாக்கா செசான் அன்சாரி ஃப்ளாப்பு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ ஃப்ளாப்பான பிளேயர் நம்ம ஃப்ளாப் பிளேயருக்கு பவுல் பண்ணும்போது அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த பேட்டர்ன் அந்த இடத்துல சடேஜா இன் ஆகிட்டார். ஸோ அப்போ அவர் ரெகுலர் பிக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில இன்புட்டை உள்ளே இன் பண்ணி ட்ரை பண்ணி நல்லா வின் பண்ணலாம். ஸோ இனிமேல் நான் டீப்பாக வீடியோவில் அனலைஸ் கொடுக்க போகிறதே இல்லை. ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸை வச்சும் கொடுத்துட்றேன். பேட்டர்ன் 2 விஷயந்தான். ரெகுலர் டீம் போகிறவங்க லெஸ்ஸை மெயின்டைன் பண்ணி உள்ளே செட் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் அன்றைக்கி கிளிக் ஆச்சுன்னா நீங்கள் ஹிட்டு. இல்லை ரிஸ்க் எடுக்கிறீங்களா, ரிஸ்க் பேட்டர்னுக்கு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கான்செப்ட் பிடிச்சிப்போங்க. ஸோ நேற்று கூட குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் திடீர்னு ரொம்ப செட்டில் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ குரூப் விட்டு வெளில போயிட்டாப்புல. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா,
மேட்சை பற்றின புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுட்டு போங்க. யாரும் வந்து உங்களை கம்பல் பண்ணல. நானும் வந்து இந்த ஃபேண்டசி தான் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு நானும் யாரையும் கம்பல்ஷன் பண்ணவே இல்லை. இது நல்லதோ கெட்டதோ இதில் தான் இருக்குது, இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயிலில் வந்து நம்பர் கொடுங்க, காண்டாக்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா நான் என்னோடய வேலையை செய்ய முடியாது, என்னோடய ஒர்க்கை பண்ண முடியாது. அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த பக்கம் 11 பிளேயர், இந்த பக்கம் 11 பிளேயர் மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஒவ்வொரு பிளேயர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பிளேயர்ஸ் வந்தால் கூட மாறும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ மேட்ச் அனலைஸ். ஸோ முன்னாடியே சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஆன் டைமில் பிச்சு மாறும், பிளெயின் 11 மாறும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பிளேயர் உள்ளே வந்துட்டாங்கன்னா டோட்டலாக நம்ம ஃபேண்டஸியும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டோட்டலாக அந்த வீடியோவை பேஸ் பண்ணியும் டீம் மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து யூடியூப் வந்து ஒரு கம்யூனிகேட், அதாவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா பிளான் கொடுத்துருக்காங்க. 59 ரூபா பிளான் கொடுத்துருக்காங்க, 199. இந்த பிளானை படிங்க. இந்த பிளானை படிச்சுட்டு ஸோ ஒரு வேளை என்கிட்ட பேசணுன்னா அடுத்த பிளான், லாஸ்ட் பிளான் இருக்கும். இந்த மாதிரி பிளான் போனீங்கன்னாக்கா யூடியூப்லேயே நம்பர் இருக்கும். புரியுங்களா? நான் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ வேறு எங்கேயுமே நான் வந்து கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா இதிலே நீங்கள் கொடுக்கலாம். இந்த காசு எனக்கு வருதா வரலையான்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு வேளை விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து என்னோடய ஜிபே கோட் நம்பர் இருக்கும், அதில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இது நான் ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. இது யூடியூபே வந்து கிரியேட்டருக்கும், அதாவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு மெயிலில் வந்து நீங்கள் டிப்ஸ் கொடுங்க ப்ரோ, டீம் கொடுங்க ப்ரோ, ப்ரைம் கொடுங்க ப்ரோ, அதே மாதிரி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன் உள்ளே வந்தோன்னா நீங்கள் ப்ரைம் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த கட்டை உருட்டுற போய் லைலா கேட்குற மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது. நம்ம வந்து டிப்ஸு மட்டும் தான் கொடுக்குறோம். புரியுதுங்களா? எடுத்துக்கக்கூடியது எங்கே மேக் பண்ணுறது உங்களோட விஷயம். இந்த யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பர் அதிலே இருக்கும். இந்த பிளானில் ஜாயின் பண்ணி நம்பர் அதிலே விசிபிள் ஆகும் உங்களுக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ட்ரீம் 11 சம்மந்தப்பட்ட டவுட்னா மட்டும் தான் நீங்கள் எனக்கு கூப்பிடணும். இதுதான். ஸோ அதுக்காக நான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ப்ரைம் கொடுப்பீங்களா, டீம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் யாருமே வராதிங்க. புரியுதுங்களா? நல்லா கைட் பண்ணுவேன், நல்லா எடுத்துகிட்டு போவேன். ஓரளவுக்கு 8 டிடி 9 டிடி வர்றீங்கன்னா உங்கள் டீமை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு உங்களை வின் பண்ண வைப்பேன். ஸோ அதுதான் என்னால் முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச்சை எல்லாருமே விட்டுட்டீங்க. இதுதான் உண்மை. நடந்த 44 மேட்ச், 42, 43 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங்ஸ், நல்ல ப்ரெடிக்ஷன். பார்க்காதவங்க நான் கொடுத்த வீடியோ போய் ஒரு தடவை பாருங்கள். என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்கேன், என்ன ட்ரை பண்ணியிருக்கேன், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு டாப் 11 ஃபேண்டசி சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். இனிமேல் இந்த வீடியோவில் இது சம்மந்தமாக எதுவுமே அன்னெசரி ஸ்பீச்சே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ப்ரெடிக்ஷன் தான். என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கிங்க, உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். கல்கட்டா வெர்சஸ் பஞ்சாப் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 ஈவினிங் 7:30 PM ஈவினிங் கேம் தான். ஸோ ஈவினிங் கேம் கல்கட்டாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வெனியை பொறுத்தவரைக்கும் ஏடன் கார்டன் கல்கட்டா. பட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஸோ பிச்சை பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 177 கொடுத்துருக்காங்க ஆவரேஜ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 99 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 42, பேட்டிங் செகண்டு 57 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 193 கொடுத்துருக்காங்க. டீம் வைஸ் பார்த்தோம்னா 9 மேட்ச்சில் வந்து கல்கட்டா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் வந்து 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 டீம்லேயுமே நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க டீம் வைஸ் கம்பேர் பண்ணோம்னா. அடுத்து வெனியூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் ட்ராக் தான் கொடுப்பாங்க, பேட்டிங் தான் வரும், நல்ல ஸ்கோர் வரதுக்கும் சான்சஸும் இருக்குது. ஸோ இதுதான் மேட்சோட பிச்சோட கண்டிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கீச்சு ட்ராப் ஆச்சுன்னா தான் மேட்ச் கண்ட்ரோல் போகும். ஆனால் லாஸ்ட் வரையும் க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வின்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி தான் போகும். அப்போ நான் இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் கொடுக்குறேன், எந்த பிளேயரை கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக வச்சிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிடி ஒரு 198 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கோரே கேகேஆர் அடிக்க முடியாமல் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 238 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 234 கேகேஆர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கிரவுண்டில் ஹை ஸ்கோரும் போயிருக்கு, ஆவரேஜ் ஸ்கோரும் போயிருக்கு, லோ ஸ்கோரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ டீம் வைஸ் அதில் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிக்சிங்காக தான் விழுந்திருக்கு. ஃபாஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் விக்கெட் போயிருக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோவில் தான் விக்கெட் வந்து கிடச்சிருக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஸோ பஞ்சாபும் கேகேஆர் ப்ளே பண்ண மேட்சஸோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தோம்னா இங்கே ஒரு மேட்ச் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே கேகேஆர்னா ஹை ஸ்கோர் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்து ஏமாற்றுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதை பர்டிகுலராக தேடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பஞ்சாப் பாருங்கள், அந்த இடத்துல 111 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 111ங்கிறத விட ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த இடத்துல பாருங்கள் கேகேஆர் வந்து 95க்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை
ஃபஸ்ட் பேட்டிங்கில் 111 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்கில் 95க்கு கேகேஆர் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மேட்சஸோட அப்டேட் தான் அதில் ஷோ பண்ணுறேன். அதில் விக்கெட் எப்படி போயிருக்கு பாருங்கள். பிச்சு கண்டிஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 டீம் பாருங்கள், நல்ல ஸ்கோர் 262, 261. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் வின்னிங்ஸுங்கிறது 2 டீம் பக்கமே வரதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது அதை மெயினாக மைண்ட் பண்ணிக்கிங்க. பட் இந்த வீடியோ வந்து ஆன் டைமில் பிச்சு பிளேயிங் 11 பேஸ் பண்ணி கண்டிப்பாக மாறும், இதுதான் உண்மை. ஸோ கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட 11 தான் வந்திருக்கேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, சில ஓவர்சீஸ் பிளேயர் இனி வரக்கூடிய மேட்சஸில் உள்ளே கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா எஃபெக்டிவாக பேட்டிங் பவுலிங் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேகேஆரில் ரசல் கூட இனிமேல் டியூல் ரோல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. பட் ஒரு ஹிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த 2 டீமுமே கண்டிப்பாக வந்து ஃபைனல் வர்றாங்களோ இல்லையோ ஒரு சான்சஸ் இருக்குது ரைஸ் ஆகி மேலே வர இனி வரக்கூடிய மேட்சஸில். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ரஹமத்துல்லா குர்பாஸ், சுனில் நரன், ஸோ 2 பிளேயர் தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. குர்பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் விக்கெட் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ரெகுலராக போகிறவங்க ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 182 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 18 தான் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சு கேகேஆர் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் இவர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுனில் நரன் நான் ஏன் இந்த இடத்துல அலர்ட் கொடுத்துருக்கேன்னா, அவர்கிட்ட 2 விஷயம் இருக்குது. ஸோ மேட்ச் 2 பக்கமும் ஒரு டஃப்பான டீம் தான், பேட்டிங் பவுலிங் டீம் நல்ல ஒரு பிளேயிங் 11 இருக்கும்போது சுனில் நரன் தான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஒருவேளை வந்து சுனில் நரன் வந்து என்னோட கால்குலேஷனில் ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஆக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தான் நீங்கள் சுனில் நரனை ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல சுனில் நரன் வந்து ஃப்ளாப் ஆகிடுவார், ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்ச் ஒரு வேளை எடுத்துகிட்டு போகணும், 4 ஓவர் கொடுக்க சான்ஸ், அங்கே ஏதாவது ஒரு விக்கெட் விட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது ரெகுலராக போகிறவங்க கண்டிப்பாக சுனில் நரன் கேப்டன் விசி போவீங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச் சுனில் நரன் கேப்டன் விசி ரெகுலர் டீமில் போடாதீங்க. ஸோ மோஸ்ட் வந்து ஒரு பிளேயரை மட்டும் வேணால் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 23 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வச்சிருக்காரு. விக்கெட் டேக்கன் த்ரெட்னு பார்த்தீங்கன்னா மார்கோ ஜான்சன்ட்ட ஒரு 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஹர்தீப் சிங்கிட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் மெயினாக என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சடேஜா வந்து ஆவரேஜ் கொடுத்துருப்பேன், அடுத்து அன்சாரியும் கொடுத்துருப்பேன். அப்போ 2ம் கொடுக்கும்போது ஒரு ஆவரேஜ் பிளேயரு, ஒரு ஃப்ளாப் பிளேயர் இன்னொரு ஃப்ளாப் பிளேயருக்கு பவுல் பண்ணும்போது அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்போ சடேஜா ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த மேட்ச்சில் மார்கோ ஜான்சனுக்கு மல்டிபிள் போகாது அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. ஸோ அப்போ சுனில் நரன் இன்னாவ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் பேஸில் நீங்கள் பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகேனா ஏன் அந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துருக்குன்னா, அந்த டிக் மார்க் கொடுத்துருக்க பிளேயர்லாம் ஒரு ஆவரேஜாக இன்னாவ சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே கேப்டன் விசி அங்கே ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சுன்னா டீசெண்டாக ஃபேண்டசி இன்னாவ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால கொடுத்துருக்கேன். அதை மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 இருக்குது, வெனியை பொறுத்த வரைக்கும் 30 வச்சிருக்காரு. ஒரு கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டியோட ப்ளே பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் 2 பேட்டிங்குமே எடுத்துக்கலாம். பட் கேப்டன் விசிங்கிறது வேணாம், ஒரு பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரெட்னு பார்த்தீங்கன்னா யாஷ் தாகூர் அவுட் ஆகிருக்காரு. யாஷ் தாகூர் உள்ளே வர்றாரு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா, ஆனால் இந்த த்ரெட் நடக்க சான்சஸ் இருக்குது. பிச்சும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் டர்ன் ஆச்சுனாக்கா நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த அலாட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் ஃப்ளாப்பு அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இவரையும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெகுலர் டீமில் கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயரை எடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து அதில் வந்து பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே ரிஸ்க்காக போகிற டீமில் வந்து மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, அந்த ஆங்கிளில் யோசிங்க. ஸோ அதுதான் வெங்கடேஷ் ஐயரோட ப்ரெடிக்ஷன். ஸோ இவருக்கும் த்ரெட்டர் பார்த்தா மார்கோ ஜான்சன்ட்ட அவுட் ஆயிருக்காரு, யுவேந்திர சகால்கிட்ட அவுட் ஆயிருக்காரு, அதையும் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கேப்டன் விசியும் ட்ரை பண்ணலாம், நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்சை எடுத்துகிட்டு க்ளோஸாக போகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே குயிக்காகவே 4-6 போகும்போது நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதுதான் ரிங்கு சிங்கோட ப்ரெடிக்ஷனு. பட் யுவேந்திர சகால்கிட்ட த்ரெட் இருக்குது, மார்கோ ஸ்டோனிஸ்ட்ட த்ரெட் இருக்குது. யுவேந்திர சகால் மேபி ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. மார்கோ ஸ்டோனிஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் ஷியோர் பிக்கே டியூல் ரோல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா அந்த இடத்துல வைபவ் வரவரா ஹர்ஷித் ராணா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா இவரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த இடத்துல விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய டீம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மேட்ச்சில் வந்து பவர் பிளேலேயே உள்ளே எடுத்துகிட்டு வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 34 வச்சிருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா 30 வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருமே கேகேஆர் டீம் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக வந்து அந்த 2 பிளேயருக்குமே
ஒர்க்கை கொடுக்க மாட்டாங்க. மற்ற பிளேயர்ஸை வச்சு தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குருஷியலான மேட்ச்சு ஒரு பெரிய டீமு அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த சீசன் ஒரு ஆல்மோஸ்ட் 50% தாண்டி தான் போயிட்டுருக்கு. அப்போ மேலே வரணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஆண்ட்ரே ரசல் வந்து 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரமன்தீப் சிங் கண்டிப்பாக அந்த மேட்ச் ஒரு ஆவரேஜ் பிக்கு. வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துல ரமன்தீப் சிங்கு, மொயின் அலி. ஸோ 2 பிளேயருமே ஏதாவது ஒரு பிளேயர் ஃபேண்டசி இன்னும் ஆகலாம். ஸோ கேகேஆர் வின் பண்ணும்போது 2 பிளேயர் ஒரு பிளேயர் ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. அதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மொயின் அலி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரமன்தீப் சிங் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கூட ரொட்டேட் பண்ணி 2 பிளேயருமே பெஸ்ட்டாக அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது ஃபேண்டசி இன்னாக. அதாவது ரொட்டேட்டிங் பிளேயர், அதனால தான் கொடுத்துருக்கேன். மெயினாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணால். பட் 2 பிளேயருமே இன்னும் வாங்கலாம், வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கும்போது தான் நீங்கள் ஃபேண்டசியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணுங்கிறது தான் அந்த இடத்துல மெயினாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா. ஃபஸ்ட்டு செகண்டு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பவுலிங் செக்ஷனில் கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கு தான் ஹர்ஷித் ராணா. ஸோ 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். வைபும் அதே மாதிரி கேப்டன் வைசி பிக்கு தான், வருண் சக்கரவர்த்தி. ஸோ அந்த 3 பிளேயருமே வந்து ஒரு ட்ரம் பிக்காக தான் இருக்கும். மோஸ்ட் நீங்கள் ஒரு 3 டீம் வந்து எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். 2 ஆங்கிள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மேட்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து ஒரு 220 ஸ்கோர் பண்ணுறாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் 220 சேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ பேட்டிங் செக்ஷனில் மோஸ்ட் 5 பிளேயர் வர சான்சஸ் இருக்குது. அதாவது கீப்பரு, பேட்ரு, ஆல்ரவுண்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. பட் பேட்டிங் செக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 4லேருந்து 5 பிளேயர் இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரவுண்டில் நம்ம பிளான் பண்ண மாதிரி மார்கோ ஜான்சனு அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் ட்ரா பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக உங்களுக்கு ஃபேண்டசி டேபிள் உட்காரும் அந்த இடத்துல. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வின்னிங் டீம் சைடு பவுலரை உள்ளே வைங்க, லூசிங் டீம் சைடு வெளில அனுப்புங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேட்ச் வின் ஆகும்போது ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பவுலர் தான் இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் பவுலிங் பேஸில் போச்சுன்னா கேப்டன் விசி இங்கே வரும். பேட்டிங் பேஸில் போச்சுனாக்கா ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி கண்டிப்பாக இம்பாக்ட்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஒருவேளை ரகேனாவுக்கு மேலே வர்றாரு பேட்டிங்னா பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ரகேனாவுக்கு அடுத்து வந்தாலும் பெரிய இன்னிங்ஸ் ஆட பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிங்க்கு வந்து செகண்ட் பேட்டிங் மைண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ரகுவன்ஷி கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரகுவன்ஷிக்கு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். கேகேஆர் வின் பண்ணும் பட்சத்தில் கேப்டனாக விசியே ஃபேண்டசியில் வர சான்சஸ் இருக்குது ரகுவன்ஷியை பொறுத்த வரைக்கும். வெனியை பொறுத்தவரை 25 வச்சிருக்காரு, ஹெட் டு ஹெட்ஸில் ஒரு 37 வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் நோர்க்கியா. ஸோ இவர் பேரை எப்படி படிக்கணுங்கிறதே தெரியல எனக்கு ரொம்ப நாளாக. ஆண்ட்ரிஸ் நோர்க்கியான்றாங்க, இதில் இப்படி இருக்குது. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் தான். பட் ஏதோ இருந்துட்டு போட்டோம், அது நம்ம தேவையில்லை. பட் ஃபஸ்ட்டு உள்ள ஃபேண்டசி இன்றைக்கி இன்னும் ஆகிறாருன்னா நீங்கள் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஆண்ட்ரிஸ் நோர்க்கியாவுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர் டாமினேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ரெண்டு டீம்லையுமே. ஸோ அதனால் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது ஸ்லைட்லி இன்ஜுரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சைட்டாக எடுத்து தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குயின்டன் டிகாக் மேபி குர்பாஸ்க்கு பதிலாக இவர் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜாக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. கேகேஆர் வின் பண்ணும் பட்சத்தில் விக்கெட் கீப்பிங்கில் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 25+ குயிக்காக ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேட்ச் உள்ளே வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹர்தீப்கிட்ட இருக்குது, யுவேந்திர சகால்கிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரணாஷ் ஆரியா, பிரபு சிம்ரன் 2 பிளேயர்ஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து இனிஷியலாகவே ஒரு த்ரெட் அலாட்டி இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்விங்கில் ஏதாவது ஒரு லூஸ் அட் ஆடி மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. பட் ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஆவரேஜாக ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 25 ரன் அவர்கிட்ட குயிக்காக வந்தால் கூட ஃபேண்டசி உள்ளே வந்துருவார். ஸோ பிரபு சிம்ரன் சிங் ஷியூராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். கேப்டன் விசி பிக்கு என்னோட ஆப்ஷனில் கேப்டன் விசி பிக்கில் கொடுக்குறேன். த்ரெட்டு பார்த்தா ராணாட்டா 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பிரபு சிம்ரன் இந்த டீமில் பேட்டிங் செக்ஷனில் கேப்டன் அப்படின்னா விசி போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இவருக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கவே நமக்கு பயமாக இருக்குது. நிறைய பேர் மெயிலெலாம் பண்ணுறானுங்க வேறு. மெயில் பண்ணால் நான் பயந்துருமா என்ன? கணக்குப்படி ப்ரிடிக்ஷன் ஃப்ளாப் ஆனால் ஃப்ளாப்பு தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸ்ரேயாஸ் ஐயர்னா உன் சொந்தக்காரனா இல்லை எனக்கு பிடிக்காதவனா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்பர்ஸ் தான் வேலை. நீ ஃபேண்டசி ஜெயிக்கணும்னா இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பேட்டர்னு. பட் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தால் ஆவரேஜாக இன்னாவ சான்சஸ் இருக்குது. கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து மாட்டிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மெயினாக அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போச்சு, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். பட் மேனேஜ்மெண்ட்டில் இடையில சில ஷட் அவுட் நடந்தது உள்ள.
அதை நான் பார்த்தேன், அந்த கிளிப்பிங் பார்த்தேன். ஸோ அங்கேயே வந்து மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டாரோ அப்படிங்கிறதான் லைட்டாக ப்ரிடிக்ஷனை தாண்டி ஒரு இன்டிவிஷன், அவ்வளோதான். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அந்த 3 மேட்ச் நான் கொடுத்தேன், ஃப்ளாப் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆச்சு, அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சு கேப்டன் வீசி போகாதீங்க, ஒரு ஆவரேஜாக பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வைபவ் ஆரோராட்டா இயர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு, மொயின் அலிட்டும் அவுட் ஆகிருக்காரு. அதனால தான் அந்த ஆவரேஜும் கொடுக்குறேன். பட் வெனி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஹெட் விக்கெட்ஸும் ஓகே தான். பட் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணு, கேப்டன் வீசி ஹைலி ரிஸ்க்காக தான் போய் முடியும். ஜோஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் வர்றாங்க அப்படின்னா மேட்ச்சை எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாலும் ஃபேண்டஸி வின் ஆயிடுவார். ஸோ போத் இன்னிங்ஸ் வந்து ஜோஸ் இங்கிலீஷு இந்த டீமில் கேப்டன் வீசி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச் ஃபயராக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெகில் வதாரும் அதே மாதிரி நல்ல ஆப்ஷனு. பட் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கும்னு நினைக்கிறவங்க நெகில் வதாராவுக்கு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா லோ பிக்காக தான் இருப்பார். ஸோ நல்ல பிளேயர் 2 இன்னிங்ஸுமே எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் பேட்டிங் எங்கே கிடைக்குதுங்கிறது தான் விஷயம். இந்த இடத்துல நெகில் வதேரா, செசான் சிங்கு 2 பிளேயருமே நல்ல பிளேயர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த பிச்சில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 20 ஓவர் வாய்ப்பு கிடைக்கும், அதுதான் விஷயம். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செசான் சிங் வாய்ப்பு கிடைக்காம போகலாம், நெகில் வதார முடிச்சுட்டு போகலாம் மேட்ச்சு. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 30 ரன் குயிக்காக அடித்து ஃபேண்டஸி வின் ஆகலாம். சில டைம் இவர் 30 ரன் அடித்து ஃபேண்டஸி வின் ஆகலாம். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எப்படி யோசிச்சாலும் பேட்டிங் செக்ஷனில் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சில இன்புட் எடுங்க. நான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 1 மணி நேரம் மெனக்கிட மாட்டிங்களா? மெனக்கிட்டால் தான் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இங்கே வந்து முடியும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஹெட்விகெட்ஸை பொறுத்தவரை 48 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 68. செசான் சிங் குயிக்காகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பிளேயருமே உங்களுக்கு நல்ல பிக்கு தான். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த மேட்ச் வந்து மீடியம் பேஸ் 3 ஓவர் மினிமம் பவுல் பண்ணால் கூட அந்த 2 விக்கெட் கிடைக்கும் இருக்குது ஆல்ரவுண்டர் செக்ஷனில். அதனால் டபுள் ஆப்ஷன் பிக்கு தான். கண்டிப்பாக வந்து ஆன் டைமில் பவுலிங் பாருங்கள், டீம் ஷீட்டு பாருங்கள், பவுலிங் எப்படி வருது, எக்ஸ்ட்ரா பவுலரில் வர்றாங்க அப்படின்னா 4 ஓவர் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் வீசி உள்ளே வந்துடுவார். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து மார்க்கஸ் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அட்டாக்கிங் மோடு போகிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் மீடியம் பேஸ் வந்து கொஞ்சம் பாலை இழுத்து போடும்போது, புல் பேக் பண்ணி போடும்போது, பவுண்டரி டைமென்ஷனும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்போது விக்கெட் மாட்டோம் டீப்பில். ஸோ அதுதான் கால்குலேஷன். ப்ரெடிக்ஷன் நம்பர்ஸை தாண்டி நான் உங்களுக்கு இதை ஷுவராக கொடுக்குறேன் அப்படின்னா டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்போது, மீடியம் பேஸ் கொஞ்சம் பாலை புல் பேக் பண்ணி போடும்போது 1 பால் 2 பால். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி பேட்டருக்கு வந்து அந்த என்ன தான் ஃபார்மில் இருந்த இன்ஃபார்ம் பேட்டராக இருந்தாலும் 1 பால் தான். அந்த 1 பால் போட்டு மாட்டிச்சுன்னா மாட்டினது தான். அதே பவுலருக்கு பார்த்திங்கன்னா 6 பால் இருக்குது. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய மெயினான விஷயம். ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா த்ரெட் 4 முறை அவுட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஆல்ரவுண்டர் செக்ஷனில், அதாவது ஃபேண்டசி ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மார்கோ ஜான்சன் ஒரு பெரிய அலாட் தான் கொடுத்துருக்கேன். ரசல்ட் 2 முறை அவுட் ஆயிருக்காரு, வைபவுட்டும் அவுட் ஆயிருக்காரு. ஹெட் விக்கெட் 7 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் ரெகுலர் பிக்கில் வரக்கூடிய பிளேயர் தான் மார்கோ ஜான்சனு, சுனில் நரேனு, வெங்கடேஷ் ஐயர், இந்த மாதிரியான பிளேயர். ஸோ இப்போ நான் அலாட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ட்ராப் பண்ணக்கூடாது. உங்கள் நாலேஜில் ஆன் டைமில் பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இல்லை பவுலர்ஸ் அட்ஜஸ்ட் ஆகலாம், அப்போ மெயின் பவுலராக கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் கூட நீங்கள் வந்து மார்கோ ஜான்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ரிஸ்க் எடுக்கிறவங்க மார்கோ ஜான்சனை உள்ளே கொண்டு வரலாம். ரிஸ்க் கேப்டன் வீசி போகிறவங்க மார்கோ ஜான்சனை ட்ராப் பண்ணிட்டு போகலாம், கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். சேவியர் பாட்லர்னா அதே மாதிரி தான் அலாட் தான் கொடுத்துருக்கேன். ஹர்தீப் சிங் மெயினாக எடுத்துக்கலாம். போத் இன்னிங்ஸு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபயராக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டெத்தில் இவருக்கு மல்டிபிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் டெத்து ஒரு 2 ஓவரில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2+1 விக்கெட் கூட கிடைக்கும் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அந்த டீமில் ஹர்ஷத் ராணா டெத்தில் பவுல் பண்ணுறாரு, இல்லை வைபவ் ஆரோரா பண்ணுறாருன்னா அவருக்கும் கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கோரும் வரும், ஒரு 220 ரன் ஸ்கோரும் வரும். 2 டீமே 9 விக்கெட் 10 விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிங்க. அப்போ ஃபேண்டஸி எப்படி போகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ஸோ இந்த இடத்துல யுவேந்திர சகாலும் ரெகுலர் பிக் தான். நான் பாருங்கள் அலாட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ரீசன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோவில் டீப்பாக போக முடியாது. ஹெட்விகெட்ஸில் 33 விக்கெட்டு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ யுவேந்திர சகால் வந்து உங்களுடைய ரெகுலர் பிக்கு, சரிங்களா, என்னோட ட்ராப் பிக்கு. அப்போ நான் ரிஸ்க் டீம் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் யுவேந்திர சகாலை கட் பண்ணிவிட்டு போகலாம். ஒரு வேளை பிச்சு ஆன் டைமில் வந்து கொஞ்சம் பவுலிங் ஃபேஸாக போகுதுன்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். இவராக இருந்தாலும் சுனில் 2 பிளேயருமே. ஸோ இதுதான் இவரோட ப்ரெடிக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா இம்பேக்டாக வரக்கூடிய ஹெச் பிரார் கண்டிப்பாக 11ல் உள்ளே வந்தாருன்னா அந்த 2 விக்கெட் உண்டு, 2-3 மாறவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்குங்கும்போது ஃபாஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக அடி வாங்கும்போது ஸ்பின்னை உள்ளே வச்சு தான் டைட் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த 2 பிளேயருமே மெயினான பிளேயராக இருப்பாங்க அந்த மேட்ச்சில். ஸோ ஒரு மேபி 11ல் அந்த 2 பிளேயர் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்துட்டாங்கன்னா 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக
ஆஃப் பிரேக் 4 ஓவர் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ 3 ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர் தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ்வெல்ட்டையும் பிராட் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா 2 ஓவர் ஹர்தீப் ஃபர்ஸ்ட் பால் போடுவார். ஸ்ட்ரைட்டாகவே மேக்ஸ்வெல் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா இது நடக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று கம்மின்ஸ் வந்து மெண்டிஸை வந்து யூஸ் பண்ணலை பவர் பிளேயில். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பவர் பிளேலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த 2 பவுலரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நடக்கும். மேக்ஸ்வெல் அதனால தான் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு. ஸோ இது நடக்கணும். ஸோ ஆன் டைமில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. மேக்ஸ்வெல் பவர் பிளேயிலே உள்ளே வராரு, இல்லை ஹெச்பிஆர் பவர் பிளேயிலே உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக கேகேஆர் சைடு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். ஹிட்டிங் போனாலும் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மேட்ச்சில் மேக்ஸ்வெல் கொடுக்குற ப்ரிடிக்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுயான் செஜ்ஜி ஃபாஸ்ட் பவுலர். ஒருவேளை அரோரா ராணா 2 பேர் யாராவது இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா இந்த 2 பிளேயர் உள்ளே வந்தாலும் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஏன் எக்ஸ்ட்ரா பிளேயர் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஆன் டைமில் என்னோடய அப்டேட்டை யாருமே எதிர்பார்க்காதீங்க. நான் அப்டேட் பண்ண மாட்டேன். அதனால் எல்லாத்தையுமே இந்த வீடியோவிலே கொடுத்துட்றேன். இனி வரக்கூடிய வீடியோஸ்லையும் அப்படி தான் கொடுப்பேன். அதையும் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் இந்த 2 பிளேயரும் உள்ளே வந்தாலும் ஷுவராக எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல ஃபயர் சிம்பிளும் கொடுத்துருக்கேன், எல்லோவில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஒருவேளை வைபவ் வர ராணா ஏதாவது இன்ஜுரி, யாஷ் தாக்கூர் உள்ளே வர்றாரு, ஷியான்ஸ் உள்ளே வர்றாருன்னா ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். மல்டிபிள் விக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக அதையும் சொல்லிடுறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரசில், ஸ்ரேயாஸ் ஐயர், ராணா 3 பிளேயர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் நம்ம ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ராணா கேப்டன் விசி, ரசில் கேப்டன் விசி, ஃபினிஷி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென்யூவில் பார்த்தீங்கன்னா ரகேனா, ரிங்கு சிங், ஆண்டர் ரசில், மொயின் அலி, பிரபுசிம்ரன் சிங், சசான் சிங், வென்யூ. இதுதான் டாப்பில் இருக்கக்கூடிய வென்யூ பிக். அதாவது இந்த வென்யூலேயே ஹையஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸோட டேட்டா தான் இது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதே டேட்டா வந்து மிக்சிங்காக போத் பிளேயர்ஸுமே கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா வென்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சேன். இந்த ஊருக்கு பாருங்கள், ரகேனா, ரசில், மனிஷ் பாண்டே. நேற்று ஹூடா மாதிரி இன்றைக்கி மனிஷ் பாண்டே உள்ளே வரலாம். நேற்று ஹூடா கொடுத்துருந்தேன் குரூப்பில். ஸோ ஹூடா மேபி வருவார் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஹூடா வந்தாலும் ட்ரிப்பாத்தி வந்தால் இன்னும் வாங்கினா அதேமாதிரி வந்திருந்தார். ஸோ அதேமாதிரி மனிஷ் பாண்டே இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்ரம் பிக்காக இருக்கும், ஒரு லோ பிக்கு நல்ல பர்ஃபார்மராக இருப்பார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்குது. குல்தீப் சென் உள்ளே வராரு அப்படின்னா நோட் பண்ணி வச்சேனே, ஃப்ளாப்பு தான், எடுக்க தேவையில்லை, ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த வென்யூவில் ப்ளே பண்ண பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வைஸ், டீம்ஸ் வைஸ் இங்கே பார்த்தோம்னா அஜிங்கா ரகானே ஒரு 98 வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப். ரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் வச்சிருக்காரு. குவிண்டன் டீகாக் ஒரு 59 வச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 487 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. மெயினாக நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு 93 ஹையஸ்ட்டு. வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 67 ரன் ஹையஸ்ட்டு, 161 ரன்னு. சுனில் நாராயண் பாருங்கள் 36 விக்கெட். யுவேந்திர சகால் 23 மேட்ச்சில் 33 விக்கெட்டு. ஸோ இதுதான் வென்யூவில் அப்டேட்டு. இதை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கீழே காமிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் பெருசாக அதில் இல்லை. ஸோ கேப்டன் விசி போகிறவங்க நீங்கள் ரெகுலராக இப்படி தான் போவீங்க, அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் நான் ரெகுலராக போகிறவங்களுக்கும் கொடுத்துட்றேன். ரிஸ்க் எடுக்கிறவங்களும் வீடியோ படி போங்க, பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும் ஆன் டைமில். நானும் உங்களுக்கு பிச்சு அப்டேட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். வேறு எந்த அப்டேட்டும் நம்ம சேனலில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோ தூரம் ஒரு வீடியோவுக்கு மெனக்கறேன் போகிறேன்னா டெலகிராமில் வந்து யார் போஸ்ட் போடுறேன், நம்ம சேனல் மெம்பர்ஸு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க நமக்கு மெயில் அனுப்புகிறாங்க. அதை நான் போஸ்ட்டாக வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதை ஏன் போடுறேன்னா, ஒருவேளை நீங்கள் டீம் போட்டிங்கன்னா உங்கள் டீம் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன அப்டேட்டு, என்ன சேஞ்சஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் ஃபேண்டஸியில் லைவாக இருக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து ரொம்ப அப்பாவி ஜீவனாக இருக்குது. 14வது கேப்டன் வச்சு டீம் போட்டிருக்கு. இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெட்டில் கொண்டு வர 2000 அழுதுருக்கு. அங்கெல்லாம் அழுதுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணும், கப்பு வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜடம் தான். ஸோ அப்படியும் இருக்காங்க ஆட்கள். ஸோ அதனால் புரிதல் வேணும் ஃபேண்டஸியில். நமக்கு மேட்ச் வந்து யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, கேகேஆர் ஜெயிச்சா நமக்கு என்ன, பஞ்சாப் ஜெயிச்சா நமக்கு என்ன, அதனால் ஒரு யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் வின்னு, ஃபஸ்ட்டு பவுலிங் வின்னு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் பண்ணால் சேஃபாக வின் பண்ணுவாங்களா, க்ளோஸாக போகுமா, இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறவங்க சேஃபாக வின் பண்ணுவாங்களா, க்ளோஸாக போவாங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. பிச்சை கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கிறீங்க, பிளேயரை வின் பண்ண போகிறீங்க. அதில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயரை நான் ட்ராப் பண்ண சொல்கிற பிளேயரை கரெக்டாக ட்ராப் பண்ணிங்கன்னா ஃபேண்டஸி உங்களுக்கு உட்கார போகுது. அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் அடுத்தவங்க டீமை எட்டி பார்க்கணுன்னு விஷயமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைடு போயிருக்கேன். நல்ல பேட்டிங் தான், ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்கன்னா அந்த இடத்துல குர்பாஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து ராணா கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கேகேஆர் வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு ஆல்மோஸ்ட் இப்படி போகலாம்.
இங்கே விசி மாற்றணுன்னா சேம் சைடே போகிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போவாங்க மேட்ச் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் போகிறாங்கன்னா மாற்றி கூட நீங்கள் இந்த இடத்துல மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணலாம், இங்கிலீஷ் ட்ரை பண்ணலாம், ஸ்டோனிஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதுதான் அந்த டீமோட கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரஹேனை நான் எடுக்கலை. ஒருவேளை ரிங்க்கு கிடைக்காது, இவர் கேப்டன் கிளிக் ஆகிடுவார்னு, ரிங்க்கு லேட்டாக தான் வருவார், ஃபேண்டசி இன்னும் ஆக மாட்டார்னா ரஹேனை அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெகுலராக போகிறவங்க வெங்கடேஷரை ட்ரை பண்ணுங்கள், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சுனில் நாராயணன் அந்த டீமில் நான் காட்டவே இல்லை. இந்த சேட்ஸ் வைஸு என் அனலைஸ் படி காட்டக்கூடிய டீம் தான் இது. இதை நீங்கள் பார்த்துங்க. மோஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய டீம் எல்லாமே, வீடியோவில் கொடுக்குற டீம் எல்லாமே ஃபைனலாக வரும்போது உள்ளே இன் ஆகுது. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா பஞ்சாப் சைடு போயிருக்கேன். பஞ்சாப் சைடு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலிங் நல்லா விக்கெட் எடுக்கிறாருன்னா செகண்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ஆங்கிளில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். விசி மாற்றணுன்னா ரிசல்ட்டை போகலாம், ரிஸ்க் எடுக்கிறவங்க அகில் வதேரா போகலாம், பிரபு சிங்கரன் போகலாம். இங்கே ஏதாவது ஒரு பிளேயர் ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனு. இதே காம்போவில் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிச்சு ஆன் டைமில் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன் மாறும். ப்ரெடிக்ஷனாக அப்படி தான் போகும். ஆனால் நான் கொடுத்த பிளேயர்ஸ் மாறாது. அதை மெயினாக சொல்லிக்கிறேன். பிளேயர்ஸ் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் பிச் வைஸ் நீங்கள் பிச்சு மாறினா கூட நான் கொடுத்த ஃப்ளாப் பிளேயர் ஃப்ளாப் தான் ஆவாங்க, ரிஸ்க் பிளேயரு ஹிட்டு பிளேயர் ஹிட்டு தான் ஆவாங்க. அதுலேருந்து சேஞ்சஸும் இல்லை. ஸோ மேட்ச் ஒரு வேளை நம்ம கொடுத்த ஃப்ளாப் பிளேயருக்கும் இந்த பக்கம் ஃப்ளாப் பிளேயரும் பவுல் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸு பிச் அட்வான்டேஜ் வைஸு ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேப்டன் விசிலாம் யாருக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு காமிச்சிருக்கேன். மேலே வைபு வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே இத்தனை பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பேட்டிங் பேஸில் மேட்ச் போச்சுன்னா இங்கே கேப்டன் விசி எங்கேனாலும் வரலாம். இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இந்த மேட்ச் அனலைஸ் பண்ணதில். பவுலிங் பேஸில் போகுதுன்னா அந்த இடத்துல ஹர்தீப் சிங், ஹர்ஷத் ராணா, வைபு வருண் சக்கரவர்த்தி. அப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அப்போ நீங்கள் டீம் வந்து வெறும் 49 ரூபா மட்டும் போட்டு 4 கோடி வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் வேறு ஆங்கிளில் யோசிக்கணும். ட்ரிம் பண்ணணும், டீமை மேக் பண்ணணும், பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணணும், லெஸ்ஸு மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இதுதான் ஃபேண்டசி. அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து போடுறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. மெயினாக திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த ஃபேண்டசியில் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க, என்னோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, என்னோடய மைண்ட் செட்டு இதுக்கு ஓகே அப்படி நான் மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு உங்கள் ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.